அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லீமில் 3541 யார் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக செய்கிறாரோ அந்த செயல் இறைவனிடம் நிராகரிக்கப்பட்டதாகும் என்று சொல்லி காட்டுகிறார். அதாவது இப்போது நம்ம இந்த திருமணத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விதமான சடங்குகள் நடக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வந்த சடங்குகள், இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்து இந்த நிகழ்ச்சிகள்லாம் எங்கேருந்து பார்த்தோம்னா நம்மக்கிட்டேருந்து வந்தது கிடையாது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஹதீஸு, நம்முடைய மார்க்கம் இதெல்லாம் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறதுனா இல்லை. இது எல்லாம் மாற்று மத சகோதரர்கள் கற்றுக்கிட்டுருப்பாங்க. அப்போ நம்முடைய மார்க்கத்தில் காட்டித்தராத ஒன்றை புதிதாக செய்கிறார்கள் என்றால் இது இறைவனிடம் நிராகரிக்கப்பட்டதாகும் என்று தான் இந்த ஹதீஸ் சொல்ல வருது. இப்போ பார்த்தோன்னா இதில் என்னென்ன ஒரு சும்மா ஒரு 4 மட்டும் எடுத்துக்கிட்டே முதல்ல போகிறாங்க ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒரு பூ வைத்தல்ன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதான்னா இந்த ஆண் தான் இந்த ஆணுக்கு, இந்த பெண் தான் இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் தான் சொல்லி ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற இந்த பூ வைத்தல் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் இப்போ இதெல்லாம் யார் சொல்லி காட்டினது? பூ வைக்கிறது என் போய் ஒரு கொடியை நட்டு வச்சுட்டு வர வேண்டியது தானே, ஒரு அடையாளத்துக்காக. இந்த மாதிரி அடையாளத்தில் யார் காட்ட சொன்னது? மார்க்கத்தில் காட்டப்பட்டிருக்கின்றதா? இல்லை. இதுக்கு ஒரு செலவு இருக்கப்பட்டவன் நிறைய போடுவான். அதுக்குன்னு பிரியாணி சமைச்சு போடுவான், அந்த பூ வைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு நகையை போடுவான். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் இல்லாதப்பட்ட என்ன பண்ணுவான், சாதாரணமாக சிம்பிளாக முடிச்சு ஆனால் அந்த பூ வைத்தல்ன்றது ஒரு இருக்கும். சரி, இதோடு விட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்ததாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு, ஒரு 6 மாதம் கழிச்சு நிச்சயதார்த்தம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அது எதுக்குன்னா நிச்சயம், அதுவும் இந்த நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது. அது மிக பெரும் ஒரு அனாச்சாரமான இது, மார்க்கத்தில் சொல்லப்படாதது. அது மட்டும் இல்லாமல் இவங்க செய்யறாங்களே, அந்த நிச்சயதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆணும் மாப்பிள்ளையும் வரமாட்டான், பொண்ணும் வரமாட்டான். அப்போ ஆணும் இப்போ மாப்பிள்ளையும் கிடையாது, பொண்ணும் கிடையாது. இவங்க வீட்டாங்க வருவாங்க, அவங்க வீட்டாங்க வருவாங்க, எதிர்பிடிச்சு முடிச்சிடுவாங்க. அதுக்கு ஒரு செலவு. சரி, அதோடு முடியுதா? அதோடு நிக்காவுக்கு அதுக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் வைப்பாங்க. சில பேர் 6 மாதம் வைக்கிறாங்க, சில பேர் 1 வருஷம் கூட வைப்பாங்க. அப்படியே தள்ளி வச்சு அது ஒரு சடங்கு, அது ஒரு நலங்கு. அந்த நிக்கான் ஆரம்பித்தோடனே அது முன்னாடியே நம்முடைய சமுதாயத்துலனா ஹல்தி, சோரல்தி, சாவல்தி, தேல்கரசம், நிக்கா, அதுக்கப்புறமா வலிமா, இப்படி எல்லாம் லைனாக அவர் எவ்வளவு செலவுகள் பாருங்கள். இதெல்லாம் வீண் விரைய செலவுகள். எல்லாம் நம்ம அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லி காட்டப்பட்டிருக்கா? சான்ஸ் இல்லையே. மார்க்கத்தில் சொல்லி காட்டப்படாது தான் இதெல்லாம். அப்போ சரி, அது மட்டும் பண்ணால் மற்ற பார்த்தா மாப்பிள்ளை ஊர்வலம்னு ஒன்று எடுத்துருப்பாங்க. அது என்ன மாப்பிள்ளை ஊர்வலம்? அதுக்கு நான் ஊருக்கு பண்ணி அந்த மாப்பிள்ளை இல்லாத இது பண்ணி டெக்கரேஷன் பண்ணி அது மாட்டு இது குதிரை வண்டியில் இது போட்டு அவங்களுக்கு வசதி ஏற்பாடுலாம் செய்வாங்க. அதுக்கு ஒரு செலவு. அதுக்கப்புறமா அவங்க சொல்லவே தேவையில்லை. ஆடல், பாடல், கச்சேரி, ஆட்டம், பாட்டம், கும்மாலம், கூத்து, சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவன் காட்டித்தராத, மார்க்கத்தில் சொல்லித்தராத இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நடப்பது தான் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாகும். இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்லி காட்டலையா? சிந்தித்து உணருங்கள், திருக்குரானை சிந்தித்து உணர்ந்து படியுங்கள் என்று சொல்லவில்லையா? அப்படி சிந்தித்து உணர்ந்து படிக்க வேணும் இல்லையா? படித்தாதான் இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் அனாச்சாரங்கள்லாம் விட வேண்டும். இதெல்லாம் விட்டு இறைவன் நபி வழி திருமணத்தை தான் நாம் செய்ய வேண்டும். அனாச்சாரங்களின் திருமணத்தை தவிர்ப்போம், நபி வழி திருமணத்தை பின்பற்றுவோம் என்று கூறியவாறு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.